குழு 3 வரக்கூடிய பைத்தன் கிராஃபிக்ஸ் நிரல்களை டைப் செய்து அதில் வரக்கூடிய வெளியீடுகள் நாம் காட்சிப்படுத்த வேண்டும். வெளியீடுகளை காட்சிப்படுத்துவது வெளியீடு இவ்வாறு அமைய வேண்டும். நிரலை தட்டச்சு செய்யலாம். அப்ளிகேஷன்ஸ், ப்ரோக்ராமிங், ஐடில் என்ற முறையில் தட்டச்சு செய்வதற்கான மென்பொருளை திறக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பைத்தன் ஷெல் என்கிற ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நாம் தட்டச்சு செய்யக்கூடாது. ஃபைல் நியூ என்ற முறையில் தேர்வு செய்து அதில் நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். இதனை மினிமைஸ் செய்து விடலாம். வினாவினை திறக்கலாம். வினா இது ஒரு பைத்தன் நிரலும் அதை இயக்கும் போது கிடைக்கும் வெளியீடும் 1 கொடுக்கப்பட்டுள்ளது. நிரல் பாருங்க, வெளியீடு 1 பாருங்க, வெளியீடு 2. நிரலை தட்டச்சு செய்து செயல்படுத்துக. இரண்டாவது வெளியீடு 2 கிடைக்குமாறு இந்த நிரலை மாற்றி எழுதவும். மாறுதல் செய்த கோப்பை ஹோமில் exam10 என்ற கோப்பு தொகுப்பில் உங்களது பதிவு எண், வினா எண், கோப்பு பெயராக கொடுத்து சேவ் செய்க. இப்பொழுது நாம் ப்ரோக்ராமை தட்டச்சு செய்து தரலாம். தட்டச்சு செய்து தர்றதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டர்ட்டில், எழுத்து பிழைகள் வரக்கூடாது. Shift 8 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்துடும். Enter for I in range (45) Enter அழுத்தினீங்கன்னா அடுத்த லைன் வந்துடும். இப்போ பாருங்கள், அது கரெக்டாகவே அந்த ஐக்கு நேராக வந்துச்சு ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் சரியாக பண்ணுறோம்னா இது மாதிரி வந்துடும். இஃப் I percentage to Enter கலர் தரணும். கலர் ஸ்பெல்லிங் பார்த்துடுங்க. இன்னொரு இருக்காமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். Enter பேக் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். அப்போ இஃப்க்கு நேராக வரும். எல்ஸு Enter கலர் பர்பிள் ஸ்பெல்லிங் P Enter backspace. Pen size வச்சு தான் நம்ம அந்த இதை அதிகப்படுத்துறது. ட்ரா பண்ணக்கூடிய படத்தினுடைய இந்த லைன்ஸ் பெருசாகவும் சிறுசாகவும் வர்றது பென் சைஸில். அதுக்காக தான் பென் சைஸ். Enter forward I plus 60
என்டர். என்றடிச்சு இப்போ பேக் ஸ்பேஸ் அடிக்கணும். நமக்கு அந்த லாஸ்ட் வரணும். அது ஃபார்வேர்ட் 10. இதை வந்து நம்ம சேவ் பண்ண வேண்டும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல், சேவ் அஸ். இப்போ இங்கே வரக்கூடிய விண்டோ இப்படி தான் வரும். இதில் நம்ம இந்த இதை மூவ் பண்ணி எக்ஸாம் 10 எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். எக்ஸாம் 10 ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபைல் நேம் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6 அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் நம்பர் 3.1. சேவ் கொடுத்துடலாம். ரன் பண்ணலாம். ரன் முடிவு. வந்துச்சு. முதல் வெளியீடு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது வெளியீடு கொண்டு வரணும். ரெண்டாவது வெளியீடில் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ப்ளூ இருந்ததெல்லாம் எதாக வந்திருக்குது? பிளாக்காக வந்திருக்குது. பர்பிளாக இருந்ததெல்லாம் எல்லோவாக வந்திருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நம்ம தட்டை செய்யணும். ப்ளூ இருக்கிறத வந்து எதாக மாற்றணும்? பிளாக்காக மாற்றணும். பிளாக்காக மாற்றிட்டேன். பர்பிளை எதாக மாற்றணும்? எல்லோ மாற்றியாச்சு. மாற்றினது நம்ம சேவ் பண்ணணும். முதல்ல தான் சேவஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து நம்ம சேவ் தான் பண்ணணும். இப்போது ரன் மொடியூல் கொடுத்து பார்க்கலாம். நமக்கு இரண்டாவது வெளியீடும் கிடைத்துள்ளது. நினை சக்தி பிறக்கும், செய் வெற்றி கிடைக்கும்.